ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மாங்காய் தேங்காய் வச்சு ஒரு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரே நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சூடான சாதம் எல்லாத்துக்கூடையும் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மாங்காய் சீசன் முடியறதுக்கு முன்னாடி இந்த துவையல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஜாஸ்தி சேர்க்காதீங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட காரத்துக்காக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். ஒரு 4லேருந்து 5 சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு மாங்காய் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட செஞ்சுக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு மாங்காய் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் பீஸும் எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு இது கூட இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த துவையல் அரைக்கிற அளவுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஜாஸ்தி தண்ணி ஊற்ற வேண்டாம். துவையலுங்கிறதுனால நமக்கு திக்காக தான் அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம். இதே மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான 1 மினிட்ல தேங்காய் மாங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது சுடு சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி இதுக்கெலாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.